திருச்சி எஸ்பி வருண்குமார் IPS போல் செயல்பட வேண்டும் என்றும் திமுகவின் IT விங் போல் செயல்படக்கூடாது என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு கோயிலில் சீமான் பக்தர்களுடன் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் மீது 138 வழக்குகள் இருக்கும் நிலையில் அதனை 200ஆக அதிகரிக்கும் முயற்சியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அண்ணன் 138 வழக்கில் இருக்காரு. அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிச்சான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்க IPS இயங்கணும், திமுகவின் IT விங்கில் வேலை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளதாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அரசு கூறுவது பச்சை பொய் என்றும் சீமான் கூறினார். இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தகவல் பெற்று அதில் உண்மையில்லை எனில் வழக்கு தொடர்வேன் என்றும் தெரிவித்தார். $200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரும் நடிகர் விஜய்க்கு அரசியல் பின்புலம் பலமாக இருப்பதாகவும் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் நடிகர் பெஞ்சமின் கூறினார். சேலம் மாநகராட்சி மயானங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதில் பங்கேற்று உதவிகளை வழங்கிய நடிகர் பெஞ்சமின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது எம்ஜிஆருக்கு பிறகு குழந்தைகளின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் விஜய் என்று தெரிவித்தார். விஜய் சார் அந்த கொடியில் அந்த பூ, அந்த யானை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகர் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் பொது சேவைக்கு வராருன்னு சொன்னால் அவருக்கு பின்புலம் சரியாக இருக்கிறது. அவர் பின்புலம் மிகச்சரியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதை விட சரியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிச்சயம் அவர் ஜெயிப்பார். சினிமாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி அரசியலும் ஜெயிப்பாருங்கிறது எங்களுடைய கருத்து. தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் இல்லத்துக்கு நடிகர் விஜய் வந்ததில் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்தை டாட்டோ வரையும் உலக சாதனை நிகழ்ச்சி கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திமுக தலைமையிலான அரசு தற்போது முருகருக்கு மாநாடு நடத்துவது அக்கட்சிக்கே பின்விளைவை ஏற்படுத்தும் என்று கூறினார். அரசியலில் விஜயை சூழவிருக்கும் மேலும் பல சர்ச்சைகள், சவால்களை சந்தித்து வெற்றி பெற அவர் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள். இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள், சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் அரசியல். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல ஒரு புத்திசாலி, அமைதியான பையன். நிச்சயமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு வைக்கணும்.